ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பணம் சேருவதற்கு, அதாவது நம்முடைய பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் தடை, சகல பிரச்சனையும் தீர நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை கார்த்திகை மாதத்தில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலையும் நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலரோட வாழ்க்கையில் பார்த்தா தீராத துன்பங்களால் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ முயற்சிகள் செஞ்சும் எந்த பலனும் இல்லை, மீண்டும் மீண்டும் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு அவங்களோட மனநிலையை பார்த்தா விரக்தியின் உச்சிக்கே போயிருப்பாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். எல்லா மனுஷரும் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனைகளை கண்டு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தீராது. தேவையில்லாமல் கடனில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். தேவையில்லாமல் கடன் வாங்கிறது, நம்மளாக நம்மளை ஒரு கஷ்டத்தில் போய் ஆளாக்கிக்கக்கூடாது. நமக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படியாவது இந்த கடனை வாங்கி தான் ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அதை வாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஆடம்பர தேவைகளுக்காகவே கடனை வாங்கி அதில் சிக்கி தவிப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் வராது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொடர் தோல்வி பிரச்சனைகளை விரட்டி அடித்து மனசில் நிம்மதியோடு இருக்க வைக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே கட்டாயம் செய்யலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அருகம்புல்லை மாலையாக கட்டிக்கோங்க. அருகம்புல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், அதனால் அருகம்புல் மாலை கட்டிக்கோங்க. அதே போல் வெற்றிலை வாங்கி மாலையாக கட்டிக்கோங்க. இதை உங்கள் வீட்டோட நுழையும் வாயிலில் 2 பக்கமும் 2 மாலையை தொங்க விடுங்க. ஒன்று அருகம்புல் மாலை, இன்னொன்று வெற்றிலை மாலை. இதை பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம இதை செய்யணும். ஏன்னா அப்போ தான் முழு நிலவு நாளில் பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த மாலையை தொங்க விட்டுட்டு பௌர்ணமி நாளில் 2 பக்கமும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவீங்க. அந்த தீபம் இலுப்ப எண்ணெயை ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக்கி தீபம் ஏற்றணும். இவ்வளோ நேரம் தான் எரியணும் அப்படின்னு இல்லைங்க, எவ்வளோ நேரம் வேணுமானாலும் எரியட்டும். அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2ஐயும் நுணுக்கி 2 புறமும் நீங்கள் தூவி விடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பக்கமும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும். இலுப்பெண்ணெயை ஊற்றி 2 திரி போட்டு 2 திரியை ஒன்றாக்கி தீபம் ஏற்றணும். இன்னொன்று பச்சை கற்பூரம், ஏலக்காய் 2ஐயும் நுணுக்கி 2 புறமும் தூவி விடணும். உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சந்திர பகவானையும் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வேண்டி இதை பண்ணுங்கள். வீட்டில் எப்போதும் விளக்கேற்று தீபதூபம் காட்டுறதுனால எந்த ஒரு தீவினையும் நம்மளை நெருங்காது. அது ஆனால் இன்றைய அவசர காலகட்டத்தில் நம்ம இதை செய்யறது இல்லை. எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. சில பேரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க. அதனால் கட்டாயம் இதை செய்யணும். இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம வீட்டில் நல்ல வாசம் இருக்கும். அது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தும். நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அது நமக்கு உதவும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நீங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். இதை இப்போ மாலை போட்டுட்டோம் இல்லையா, அப்போ பௌர்ணமி நாளில் இந்த மாலையை போட்டுட்டோம். இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், இந்த மாலையை கழட்டி, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த மாலையை கழட்டி நல்ல தண்ணீரில் போட்டுருங்க. இப்போ மழை தூரிகிட்டே இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு மழை தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியில் கூட நீங்கள் போடலாம். எப்பொழுதும் எல்லாராலையும் மழை தண்ணியை நம்மளால் சேகரிக்க முடியாது. இப்போது நம்மளால் கட்டாயம் இதை பண்ண முடியும். முடிந்தால் அதையும் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நல்ல தண்ணியில் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துக்கோங்க. அதை அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. அந்த தண்ணியால் குளிக்கலாம். இதில் போட்டோம் பார்த்திங்களா, அந்த அருகம்புல், வெற்றிலை, அந்த மாலையை நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுடலாம், இல்லைனா செடி கொடிகளுக்கு இடையில போட்டுடலாம். இது மாதிரி செய்யும்பொழுது நம்ம உடலும் உள்ளமும் வீடும் நேர்மறை சக்திகளால்
இருக்கும். அது மட்டும் இல்ல, இறையர் வந்து அதிகமா கிடைச்சு சகல தோஷங்களிலிருந்தும் நம்ம விடுபட்டு பல நன்மைகள நம்ம பெற முடியும். இந்த பரிகாரத்த இவ்வளோ பௌர்ணமி தான் செய்யணும் அப்படிலாம் இல்லங்க. முடிஞ்ச அளவு தொடர்ந்து உங்களால செய்ய முடியும்னா, நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் இத. இதனால நம்ம வீட்ல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் தடை, மன இறுக்கம், சகல பிரச்சனையும் நீங்கி வாழ்க்கையில நமக்கு ஏற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, எந்த ஒரு பரிகாரத்தையும் இறை நம்பிக்கையோட நம்ம செய்யணும். இப்படி செஞ்சா நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட செஞ்சோம் அப்படின்னா, அதில நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்காது. நம்மால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். இறைவன் இருக்காங்க. அவங்க மேல பாரத்த போட்டுட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள வருவத நம்பளே உணரலாம். நல்ல எண்ணங்கள் வந்துட்டாலே நமக்கு நல்லது தான் நடந்துட்டுருக்கும். அதனால ம் முழு மனதோட உங்க குல தெய்வத்த நினச்சுக்கிட்டு, சந்திர பகவானையும் நினைத்து, பௌர்ணமி பௌர்ணமி இத செய்துக்கிட்டு வாங்க. கட்டாயம் உங்க வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் தெரிவத நீங்க உணரலாம். கட்டாயம் செய்து பாருங்க. முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நம்ம அயராது பாடுபடுறோம், உழைக்கிறோம். நம்மளோட உழைப்பிற்கேற்ற காசு நமக்கு வீண் விரயம் இல்லாமல் நம்ம கைக்கு வந்தால், நமக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கலாம். மகிழ்ச்சியாவும் இருக்கலாம். அதனால நீங்க முழு நம்பிக்கையோட எந்த ஒரு ஆன்மீக வழிபாடும், பரிகாரங்களையும் உங்க குலதெய்வத்த நினைத்துக்கிட்டு, நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு செய்துக்கிட்டு வாங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையிலிருந்து நல்ல மாற்றங்கள் கிடைப்பத நீங்க உணரலாம். இந்த இயற்கையாகவே அருகம்புல், வெற்றிலைக்கெல்லாம் நல்ல ஒரு நேர்மறை சக்தி நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நம்ம செய்யும் பொழுது, நம்ம வீட்டில் 16 செல்வங்களும், நல்ல நன்மைகள் அனைத்தும் நடக்கிறத நம்ம உணரலாம். இந்த பௌர்ணமி வந்து டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று சனிக்கிழமை மாலை 4:18க்கு ஆரம்பித்து டிசம்பர் 15ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:13 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இதை கட்டாயம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால பௌர்ணமி தினத்தன்னைக்கு நிலவு எப்படி பிரகாசமாக தெரியுதோ அதே போல் நம்முடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இது கார்த்திகை மாத பௌர்ணமிங்கிறதுனால இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. கார்த்திகை தினத்தன்று நம்ம குல தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் எம்பெருமான் ஈசனையும் நினைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நம்ம பெறலாம். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.